ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபால் டைரி ஃபார்ம். நம்ம கோபால் டைரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் ரோட் ரெட்டைக்குளத்தில் நம்ம கோபால் டைரி ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. நம்ம கோபால் டைரி ஃபார்ம்லேருந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எங்கே வேணாலுமே நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். ஜாயிண்ட் வடகுலையும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். நாகர்கோவில், கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், கேரளாவில் திருவனந்தபுரம், ஆற்றிங்கல், கல்லம்பலம் எல்லா லைனுமே நம்ம மாடுகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம கோபால் டைரி ஃபார்மில் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா ஒரு 25 மாடு நல்ல ஹை எல்டிங்கில் ஹெச்எஃப்பில் உள்ள மாடு. ஹெச்எஃப்பில் இருக்குது, ஜெர்சியில் இருக்குது, ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங்கில் இருக்குது, பிளாக் ஜெர்சியில் இருக்குது, செவலை போரில் நல்ல ஜெர்சிலே நல்ல செவலை போரில் நல்ல சந்தன பிள்ளை கலரில் எல்லா ரேஞ்சில் உள்ள மாடுகள் நம்ம கோபால் டைரி ஃபார்மில் இருக்குது. நம்ம கோபால் டைரி ஃபார்மில் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. அதே மாதிரி தீவன தண்ணிக்கு நல்லா எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய டைப்பில் வெயில் கிளைமேட் தாங்கக்கூடிய வகையில் உள்ள மாடுகள் எல்லாமே நம்ம கோபால் டைரி ஃபார்மில் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்க மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கறவை மாடுகளும் இருக்குது. சென மாடில் ஒரு வாரம் 4 நாளில் குட்டி போடக்கூடிய டைப்பில் உள்ள மாடு இருக்குது. ஒரு 20 நாள் கழித்து குட்டி போட டைப்பில் உள்ள மாடுகளும் இருக்குது. அதே மாதிரி நல்லா இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா செவலை போரில் பார்க்க ஒரு அழகு, எல்லாருமே ரேராக விரும்பக்கூடிய கலர். நிறைய பேர் செவலை போர் மாடு தான் நிறைய பேர் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி நல்லா ரேர் கலரில் நல்ல ரத்த செவலையும் வெள்ளையும் உள்ள மாதிரி ஒரு மாடு இருக்குது. மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா அந்த இதில் ஒரு 18 லிட்டருக்கு எந்த காரணத்தை கொண்டும் குறைவு இருக்காது. மாடு இன்னும் குட்டி போடுறதுக்கு ஒரு வாரம் டேட் இருக்குது. அதே மாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு, எந்த கிளைமேட்டுக்கும் 100% கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். இப்போ நல்ல செவலை போரில் ஒரு அழகுப்பட்ட மாட்டில் ஒரு 18 லிட்டர் கறக்க மாதிரி ஒரு மாடு வாங்க நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா எல்லோரும் விரும்பக்கூடியது 2வது ஈத்து 6 பல்ல நல்ல சுத்த செவலையில் மோட்டி டைப்பில் உள்ள ஜெர்சி மாடு. மோட்டி டைப் மாடு நிறைய பேர் விரும்புவீங்க. அப்படி உள்ளவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் கண்ணு போட்டிருக்கு. கண்ணு காலை கண்ணு. மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா தலை ஈத்துலேயே ஒரு 7 13 14 லிட்டர் பால் கேரண்டியாக கறந்துருக்கு. இந்த ஈத்தில் ஒரு 8 15 16 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாம். 2வது ஈத்து 6 பல்ல நல்ல ஜெர்சியில் ஒரு மோட்டி மாடு வாங்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி இந்த வாரம் நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மேய்ச்சல் முறையில் உள்ளவங்களுக்கு மேய்ச்சல் முறையில் உள்ள மாடுகள் இருக்குது. ஒரு ஃபார்ம் டைப்பில் வைக்கணும், நல்லா ஹை ஹில்டிங்கில் உள்ள மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்களுக்கும் ஹை ஹில்டிங்கில் உள்ள மாடுகள் நம்ம பண்ணையில் எப்போதுமே அவைலபிளாக இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல்லு நல்ல ஹெச்எஃப் டைப்பில் உள்ள மாடு. அதே மாதிரி 2வது ஈத்து 6 பல்லு சின்ன கண்டுலேருந்தே மாடு காட்டில் கால் கட்டி மேய்ஞ்ச பசு. மாடு இன்றைக்கி நாளைக்கு குட்டி போடக்கூடிய பசு. மடி செட்டுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மடி செட்டு. காம்பு மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கைட்டை கறக்கிறதுக்காக இருந்தாலும் அருமையாக இருக்கும். மாட்டோட கறவுன்னு பார்த்திங்கன்னா இந்த 2வது ஈத்தில் ஒரு 18 லிட்டருந்து 20 லிட்டர் வரை ஷேராக எதிர்பார்க்கலாம். 6 பல்லு 2வது ஈத்து நல்ல ஹை ஹில்டிங்கில் ஒரு 10 வருஷம் வச்சுருக்க மாதிரி ஒரு மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே அதிகபட்சம் தலை ஈத்து 2வது ஈத்தில் பல்லு பாக்கியோடு தான் வச்சுருப்போம். ஒரு பல்லு பாக்கியோடு உள்ள மாடு வாங்கினா தான் ஒரு 10 வருஷம் வச்சுருக்கக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா தலை ஈத்து கிடையாது 2 பல்லு தான். 2 பல்லு தான். மாடு இன்னும் குட்டி போடுறதுக்கு ஒரு 10 நாள் டேட் இருக்குது. தலையீத்து நல்லா நெய்க்கட்டான உடம்பு, நல்ல ரெட்டை குறுக்க அகலச்சட்டில் நல்லா ரெட்டவரி மடிசட்டாக எடுக்கக்கூடிய கிடையாது. தலையீத்து கிடையாது 2 பல்லு தான். மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல பிளாக் மெஜாரிட்டியாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் டேட் இருக்குங்க பட்சத்தில் 10 நாள் கழித்து மாடு வெளியவே அவுக்க முடியாது, அந்தளவுக்கு மடி எடுக்கக்கூடிய கிடையாது. தலையீத்து 2 பல்ல நல்ல ஒரு ஹெவி சைஸில் ஒரு கிடையாது வாங்க நினைக்கக்கூடிய கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். எல்லாருமே அதிகபட்சம் எதுக்கு தலையீத்து 2வது கிடையாது வாங்கன்னு சொல்லுதோன்னா, தலையீத்து கிடையாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பல்லு இருக்குது கிடையாது, அடுத்து 4 பல்லுக்கு வரும், 6 பல்லுக்கு வரும். அடுத்து கடை சேரும்போது மாடு இன்னும் நம்ம வீட்டிலே ஒரு பல்லு சேரதுக்கு நம்ம வீட்டில் அதுக்குள்ளே ஒரு 2 ஈத்து ஈனிரும். அப்படிங்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம ஒரு மாடு வாங்கினோன்னா 10 வருஷத்துக்கு பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். அதான் ஒரு தலையீத்து 2வது மாடு வாங்கினா ஒரு ஃபார்மாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு டைப்புக்கு இருந்தவங்களும் மெயின்டெனன்ஸ் பண்ணால் ஒரு 10 வருஷத்துக்கு வச்சுருக்கக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல செம்பூத்தில் மோட்டி டைப்பு 2வது ஈத்து 6 பல்லு தான். நல்ல செம்பூத்தில் கருஞ்செவலை போர் 3 கலருமே இருக்குது. மாடு இன்னும் கண்டு போடுறதுக்கு ஒரு வாரம் டேட் இருக்குது. அதே மாதிரி மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு 2வது ஈத்து கிடையாது 6 பல்லு நல்ல மோட்டி டைப்பில் ஒரு 18 20 லிட்டர் கறக்க மாதிரி ஒரு செம்பூத் மோட்டியில் வாங்க நினைக்கணுங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடுன்னு பார்த்திங்கன்னா 6 பல்லு தான். 2வது ஈத்து இப்போ கண்ணு போட்டால் தான் 2வது ஈத்து. நல்ல ஒரு ஹைல்டிங்கில் ஒரு மோட்டி டைப்பில் நல்ல மாடு வாங்க நினைக்கணுங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா தலையீத்து கிடையாது. தலையீத்து 2 பல்லு. தலையீத்து 2 பல்ல நல்ல ஹெச்எஃப்பில் நல்ல ப்ரீடாக உள்ள மாடு. தலையீத்துலேயே ஒரு 17 18 லிட்டர் கறக்க மாதிரி ஒரு படியாக ஒரு மாடு வாங்கின இருக்கும் கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாடுகள் 2வது ஈத்து போகும்போது பார்த்திங்கன்னா மாடு இதை விட இன்னும் அகலச்சட்டாக வந்து நல்லா ஒரு கைகால் ஊக்கத்தோடு வந்து மாடு நல்லா எலும்பு கணம் எல்லாம் விரிஞ்சு மாடு அடுத்த ஈத்தில் இந்த தலையீத்தில் ஒரு 18 20 கறந்துச்சுன்னா அடுத்த ஈத்தில் கண்டிப்பாக ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் பக்கம் சேர்ந்து கறக்கக்கூடிய மாடு. நல்ல ஒரு ஹை ஹில்டிங்கில் தலையீத்து கிடையாரில் வாங்கணும், ஒரு 10 வருஷம் வச்சுருக்க மாதிரி உருப்படியான கிடையாது வாங்க நினைக்கணுங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். தலையீத்து 2வது ஈத்து மாடுகளை பொறுத்த வரைக்கும் நல்லாவே எந்த ஒரு நோய் நொடி எல்லாமே தாங்கக்கூடிய சக்தியில் இருக்கும்.
அதே மாதிரி தலையீத்து கிடையிறியை பொறுத்த வரைக்கும் எந்த கிளைமேட்டுக்குனாலும் நம்ம அடாப்ட் ஆகிக்கும். நம்ம ஒரு 4 ஈத்தோ 5 ஈத்தோ 6 ஈத்தோ வாங்கின மாடுகள் வாங்கினோன்னா சில மாடுகள் கிளைமேட்டே ஒத்து வராது. தலையீத்து 2 கிடையிறிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் நல்ல வெயில் கிளைமேட்லேருந்து மேய்ஞ்ச மாடுகள். அது மாதிரி எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய மாடுகளாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல்ல நல்ல ஹெவி சைஸ். மாட்டோட ஹைட்டு வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இடநிலமாக உள்ள பசு. மாடு வந்து இன்னும் குட்டி போடுறதுக்கு ஒரு 10 நாள் டேட் இருக்குது. 10 to 12 நாள் டேட் இருக்குது. 2வது ஈத்து கிடையில் நல்ல வெள்ளை கொம்பில் 6 பல்ல ஒரு 20 லிட்டர் கறக்க மாதிரி நல்ல ஹெவி சைஸில் ஒரு மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இந்த வாரம் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல ஹெவி சைஸாக உள்ள மாடுகள் இருக்குது. ஒரு ஹை ஹெல்த்திங்காக நீடித்து கறக்கக்கூடிய வகையில் நல்ல ப்ரீடாக உள்ள மாடுகள் 2வது ஈத்து 6 பல் 4 பல் உள்ள மாடுகள் இருக்குது. அதேமாதிரி மேய்ச்சல் முறையில் உள்ள மாடுகளும் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் இருக்குது. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எங்கே வேணாலுமே டெலிவரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மாடுன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல்ல. மாடை பார்க்கவே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு நல்ல நீள பசு, நல்ல ஒரு ப்ரீடாக உள்ள பசு. மாடு ப்ரீடுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ரீடு. நல்ல வெள்ளை கொம்பு ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு மாடு. அதேமாதிரி இன்னொரு 10 நாள் டேட் இருக்குது. குட்டி போடுறதுக்கு ஒரு 10 நாள் இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம வீட்டில் போய் ஒரு 10 நாள் அந்த தீவன தண்ணி எல்லாம் பழகி குட்டி போடும்போது குட்டி போட்டவுடனே ரெகுலராகவே அந்த கறவைக்கு வந்து மாடு பழக்கத்துக்கு வந்துடும். நல்ல ஒரு சுஸ் ப்ரீடில் நல்ல ஹெவி சைஸில் ஒரு ப்ரீடு மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்லா கருஞ்சவலை போர். அதே மாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. எந்த கிளைமேட்டுக்கும் 100% கேரண்டி போட்டு கொடுக்கலாம். மாடு 100% வெயிலுக்கு கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா இந்த இதில் ஷேராக ஒரு 20 லிட்டர் கறக்கணும் இருந்தாங்க. போன இது இந்த மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா ஒரு 18 20 லிட்டர் கறந்துருக்கு. இந்த இதுவும் 20 லிட்டர் கேரண்டியாக கறக்கும். மாடு இதுவும் கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டேட் இருக்குது. அதே மாதிரி எங்கே கொண்டு விட்டிங்கனாலும் மேய்ச்சலுக்கு ஏற்ற மாடு. நிறைய பேர் மேய்ச்சல் முறையில் உள்ள மாடு வாங்கணும், நமக்கு வெயில் தாங்கக்கூடிய வகையில் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். அதேமாதிரி மேய்ச்சலுக்கு எங்கே கொண்டு விட்டிங்கனாலும் மாடு கால் கட்டி மேய்ஞ்ச பசு. எந்த கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய பசு. கறவைக்கு காம்புன்னு பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ் காம்பு, நல்ல அருமையான காம்பு விளக்கடி. ஒரு காம்பு கடையில் ஒரு காம்பு விளக்கடி, ஒரு அடி விளக்கடியில் அமைஞ்சிருக்கு. மேய்ச்சலுக்கு எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. நல்லா ஜெர்சி பஸ்ஸில் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் நல்லா இருக்க மாதிரி வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். நிறைய பேர் ஒரு 5 ஹெச்எஃப் வச்சுருப்பாங்க. ஒரு ஜெர்சி வாங்க நினைக்கக்கூடியவங்க இந்த வாரம் நம்ம பண்ணையில் ஒரு 10-12 மாடு ஜெர்சியிலே இருக்குது. நல்ல செவலை ரத்த செவலையில் இருக்குது, செவலை போரில் இருக்குது, நல்ல சந்தன பிள்ளை கலரில் இருக்குது, கருஞ்செவலை போரில் இருக்குது. நல்ல செவலை போர் மாடுகளை ஜெர்சி மாடுகளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஹெச்எஃப் மாட்டோட ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் கொஞ்சம் கூடுதலாகவே எதிர்பார்க்கலாம். கூடுதலாகவே வரக்கூடிய மாடு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல பிஸ்கட் ஜெர்சியில் செவலையும் வெள்ளையும் சேர்ந்து 2வது ஈத்து கிடையாது 6 பல் தான். மாடு இன்றைக்கி நாளைக்கு குட்டி போடக்கூடிய பருவத்தில் இருக்குது. இந்த 2வது ஈத்தில் அந்த மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா ஒரு 18 லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலாம். மாட்டுக்காரங்க 20 லிட்டர் சொல்லுவாங்க, அவ்வளோ எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு 17-18 லிட்டருக்கு தப்பு வராது. 2வது ஈத்து 6 பல்ல நல்ல ஒரு செவலை வெள்ளையில் நல்ல ஒரு மாடு வாங்க நினைக்கக்கூடிய கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். அதேமாதிரி கறவைக்குன்னு பார்த்திங்கன்னா மிஷின் கறக்காக இருந்தாலும் சரி, கைட்டை கறக்காக இருந்தாலும் காம்போவில் ஒரு அருமையான காம்பு, நல்ல ரோஸ் காம்பில் 4 காம்பும் நல்ல 4 இடத்துல நட்சத்திரமாக இருக்குது. மாடு இன்றைக்கி நாளைக்கு கண்ணு போடக்கூடிய பருவத்தில் இருக்குது. நல்ல ஒரு செவலை பொருள், நல்ல ஒரு அருமையான மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். நிறைய பேர் ரேர் அந்த கலர் தான் விரும்புவாங்க. செவலை மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த சந்தன பிள்ளை வெள்ளையில் தான் வாங்கன்னு நினைப்பாங்க. மூஞ்சிலையும் ஒரு அழகான வெள்ளை, கண்கிட்ட நல்ல ஒரு கருப்பு, செவலை வெள்ளையில் நல்ல ரோஸ் காம்பில் 4 பக்கம் நல்ல வட்ட மடியாக எடுத்துருக்கு. மென்னு மடி ஒன்று போல் எடுத்து ரெட்டவரி மடியில் எடுத்துருக்கு. நல்ல செவலையில் ஒரு மாடு வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாடை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா சந்தன பிள்ளை கலர்னு சொல்லுவாங்க, பிள்ளை கலர்னு சொல்லுவாங்க, செவலை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. 2வது ஈத்தில் ஒரு 6 பல்ல. கண்ணு கிடையிற கண்ணு இப்போ தான் கண்ணு போட்டிருக்கு. மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா இந்த ஈத்தில் ஒரு 17 லிட்டர் வரை எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி எந்த கிளைமேட்டுக்கும் 100% கேரண்டி போட்டு கொடுக்கலாம். மாடு காட்டு மேய்ச்சலில் மேய்ஞ்ச மாடு. பால் குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹெச்எஃபோட நல்ல எஸ்என்எஃப் ஃபேட்டு கண்ட நல்ல அருமையாக இருக்கக்கூடிய மாடு. நம்ம பண்ணையில் இந்த வாரம் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடையரின்னு பார்த்திங்கன்னா தலையீத்து கிடையரி. இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 10 to 15 நாள் டேட் இருக்குது. மாடு அதே மாதிரி என்னென்னு பார்த்திங்கன்னா பல்லே போடலை. தலையீத்து கிடையரி பல் போடாத மோட்டி டைப்பில் உள்ள கிடையரி. பல்லே இன்னும் போடலை. மாடு இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 10 to 15 நாள் டேட் இருக்குது. நல்ல ஹெவி சைஸாக உள்ள கிடையரி. பல் போடாதே மாடோட உயரந்தரம்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான உயரந்தரம். நல்ல ஹைட்டு வெயிட்டு நல்ல ரெட்டை குறுக்கில் அமைஞ்சிருக்கு. தலையீத்து கிடையரில் பல்லே போடாத கிடையரி வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த கிடையரியை தேர்ந்தெடுங்க. இது கண்டிப்பாக வாங்கிட்டு இன்றைக்கி கொடுத்துக்கூடிய முதல் கிடையாது. ஒரு 10 வருஷம் வச்சுருக்கக்கூடிய டைப்பில் உள்ள மாடு. அதே மாதிரி 100% மேய்ச்சல் வளர்ந்த மாடு. 15 நாளுமே நீங்கள் மாடு காட்டில் கட்டி மேய விடும்.
காட்டிலே இருந்து மேஞ்ச பஸ். தலையீத்து கிடையாது, பல் போடாத கிடையாது, நல்லா மோட்டி டைப்பில் நல்லா ஹெவி சைஸில் ஒரு மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். தலையீத்தில் பல் போடாத கிடையாது. இப்போ மாட்டை பார்க்க எல்லோரும் சொல்லுவாங்க இது 2 பல்லு போட்டிருக்கு 4 பல்லு போட்டிருக்குங்க. மாடு பல்லே போடலை, தலையீத்து கிடையாது, பல் போடாத கிடையாது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்லா ரத்த செவலையில் அதே மாதிரி மேய்ச்சல் முறையோட இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா இந்த இதில் ஷேராக ஒரு 20 லிட்டர் எதிர்பார்க்கலாம். பாலோட குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஒரு 10 ஹெச்எஃப் கிடக்கிறதுல ஒரு 2 ஜெர்சி போட நினைக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ரத்த செவலையில் உள்ள மாடு வாங்கி போட்டிங்கன்னா ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் நல்லா அருமையாகவே இருக்கும். ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் பியூர் ஜெர்சி இதான் மாட்டிலே பியூர் ஜெர்சின்னு சொல்லக்கூடிய பழைய வர்க்கத்தில் உள்ள மாடு. அதே மாதிரி மேய்ச்சல் முறையோட வளர்ந்த மாட்டோட உடம்புன்னு பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டை குறுக்கு அகலச்சட்டு நல்ல ரெட்டை வரி மடி செட்டாக எடுக்கக்கூடிய பட்சம் மாடு இதுவும் கண்ணு போடுறதுக்கு 1 வாரம் டேட் இருக்குது. மாட்டோட குறுக்கை பார்த்திங்கன்னா 2 சைடுமே நல்ல ரெட்டை குறுக்கு. ஒத்த குறுக்கு மாடுன்னு பார்த்திங்கன்னா மாடு ஒடுக்கமாக அந்த மாட்டு ரெட்டை குறுக்கு மாடுகளை பொறுத்த வரைக்கும் நல்லா நீடித்து கறக்கும். நல்ல உடம்பு கட்டு இருக்க மாடுகள் தான் கறவைக்கு நல்லாயிருக்கும். அதுவும் நல்ல நைஸுன்னு பார்த்திங்கன்னா தொழிலை பார்த்திங்கன்னா நல்ல வவ்வா தொழில் அமைஞ்சிருக்கு. நல்ல ரெட்டின் ஜெர்சியில் ஒரு மாடு வாங்க நினைக்கக்கூடிய கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். நம்ம பண்ணையில் இந்த வாரம் இருக்கக்கூடிய மாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு 15 ஹெச்எஃப்பில் இருக்கும். ஒரு 10 மாடு 12 மாடுகிட்ட ஜெர்சிலே இருக்குது. ஜெர்சிலே நல்ல ப்ரீடாக உள்ள மாடுகள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா தலையீத்து மோட்டி டைப்பில் 2 பல் தான். மடி செட்டுன்னு பார்த்திங்கன்னா மாடு யாரும் தலையீத்துன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு மடி செட்டு எடுத்துருக்கு. தலையீத்து 2 பல் தான். காம்பு வருஷம்லாம் மாட்டை பார்க்க ஒரு 2வது ஈத்து மாட்டுக்குள்ளே காம்பு வருஷம் இருக்குது. 2 பல்லில் தலையீத்தில் நல்ல ஹெவி சைஸில் ஒரு மோட்டி டைப்பில் ஒரு மாடு எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை எடுக்கலாம். காம்புன்னு பார்த்திங்கன்னா நல்லா கருங்காம்பு மாடு இன்றைக்கி நாளைக்கு கண் போடக்கூடிய ஒரு 2 to 4 நாளில் கண் போடக்கூடிய பருவத்தில் இருக்குது. நல்ல ஹெவி சைஸில் ஒரு 10 வருஷம் வச்சிருக்காப்புல ஒரு மாடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இந்த வாரம் நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே தலையீத்து 2வது ஈத்து ஹெச்எஃப்பில் இருக்குது, ஜெர்சியில் இருக்குது, பிளாக் ஜெர்சியில் இருக்குது, ரெட்டின் ஜெர்சியில் இருக்குது, நல்ல ரத்த செவலையில் உள்ள மாடு இருக்குது, சந்தன பிள்ளையில் உள்ள மாடுகள் இருக்குது. அதேமாதிரி கண்ணு மாடுகள் இருக்குது. சென மாடு 1 வாரம் 4 நாள் ஒரு 10 நாளில் குட்டி போடக்கூடிய டைப்பில் உள்ள மாடுகளும் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி மாடு வேணாலும் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் எடுத்துக்கலாம். கோபால் டெய்ரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைக்குளத்தில் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா எங்கே வேணாலுமே நம்ம ஜாயிண்ட் வடைகளையும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். நல்ல ஒரு ஃபார்ம் டைப்பில் உள்ள மாடு வாங்கணும், ஒரு 20-25 லிட்டர் கறக்க டைப்பில் உள்ள மாடுகள் வாங்க நினைக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் வாங்க. அதே மாதிரி ஒரு குறைஞ்ச மாடு ஒரு வீட்டுக்கு ஒரு 8-15 லிட்டரு ஒரு 7-13 லிட்டர் கறக்க மாதிரி உள்ள மாடு வாங்கணும், ஒரு 5-10 லிட்டர் கறந்தால் போதும் அப்படிங்கக்கூடியவங்களுக்கும் நம்ம பண்ணையில் மாடுகள் இருக்குது. உங்களுக்கு எந்த வகையில் மாடு வாங்கினாலும் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் எடுத்துக்கலாம். நேரத்துக்கு 19-20 லிட்டர் கொடுக்க டைப்பில் மாடு எடுத்துக்கலாம். ஒரு 8-15 லிட்டர் கறக்க டைப்பில் உள்ள மாடு எடுத்துக்கலாம். ஒரு 7-13 லிட்டர் கறக்க மாதிரி உள்ள மாடு எடுத்துக்கலாம். ஒரு 5-10 லிட்டர் கறக்காப்லேயும் மாடு எடுத்துக்கலாம். எல்லா வகையான மாடும் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் எடுத்துக்கலாம். தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே கான்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வாங்க, முடிஞ்ச பட்சத்தில் நேரில் வந்து மாட்டை பார்த்து எடுத்துக்கோங்க. 2வது ஈத்து 6 பல்ல இருக்குது. அது முடியாத பட்சத்தில் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக வீடியோ கால் மூலமாக காட்டிட்டு மாடு எடுத்துக்கலாமுங்க.